ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் முக்கியமான கிராமர் பாயிண்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து முன்னாடியே பார்த்துருக்கலாம். இருந்தாலும் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்டில் ஆர்டிகல்ஸ்னு வரும்போது கொஞ்சம் எக்ஸப்ஷன் கேஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் வந்து முன்னாடியே 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம், இல்லைன்னா ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் பார்க்கலாம் எதனா முக்கியமான பாயிண்ட்ஸ்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ்னாலே ஏ அண்ட் தி தான் ஆர்டிகல்ஸு. ஆர்டிகல்ஸ்னால் ஏ அண்ட் தி தான் ஆர்டிகல்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஏ கேல் ஆன் ஆரஞ்சு, இது வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் நல்லா பார்த்துடலாம். ஏ யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வவ்வல் சவுண்டு வந்தாலே அதுக்கு முன்னாடி ஆன் வரும். ஆனால் யூஎன்ஐடி யூனிட்னு வருது. இதுக்கு வந்து ஆன் வராமல் ஏ தான் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க யூனிட். அதனால் இது வந்து ஏ யூனிட்டு. சப்போஸ் நீங்கள் கொஸ்டினில் வந்து யூனிட் வந்தால் ஆன் போடாமல் ஏ போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அதேமாதிரி ஆன் ஆர்டிஸ்ட், ஆன் எம்எல்ஏ, ஆன் ஹானஸ்ட்டு வந்து ஷாப்கீப்பர். ஆனஸ்ட்டு அந்த சவுண்டு வருது, ஓ சவுண்டு வருது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எம்எல்ஏ, எம்எல்ஏ இங்கே எப்படி படிச்சிருக்காங்க பாருங்க, இஎம்இஎல்ஏ எம்எல்ஏ. எம்எல்ஏன்னு வந்தால் நீங்கள் ஏ அது மாதிரி போடாமல் ஆன் எம்எல்ஏ எம்எல்ஏ, இதுதான் எம்எல்ஏ. எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும் பார்த்துலாம். ஹானர் சவுண்ட்ஸ் லைக் ஆனர், அதனால் ஆன் வருது. நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் வருது, சவுண்ட்ஸ் லைக் யூரோப்பியன், அதனால் இதுவும் ஆன் வராது. இது எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும் இந்த வீடியோஸில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது யூஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? when a person, an animal, a plant, a place, a thing is mentioned for a second time யூஸ் பண்ணும்போது அந்த அனிமல் ஃபஸ்ட்டு வாட்டி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வாட்டி யூஸ் பண்ணும்போது அந்த வேர்டுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணுவாங்க. ஐ பாட் எ புக், இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ பாட் எ புக் திஸ் மார்னிங் போட்டிருக்காங்க. ஐ எம் ரீடிங் த புக், ஃபஸ்ட்டு வந்து புக் போட்டிருக்காங்க. செகண்ட் பார்க்கும்போது தி புக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏ ஆர் ஆன் வித் சிங்குலர் நவுன்ஸ் ஒன்லி. we use a or on with the singular nouns only. சில நேரத்தில் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து கரெக்டாக இன்கரெக்டான்னு கேட்கலாம். வந்து முக்கியமானது ஆர்டிகல்ஸு ஏவும் ஆனும் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்குறது. அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், சிங்குலர் நவுன்ஸ் ஒன்லி. அந்த நோட் பண்ணியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது we use the when it is a clear to the listener or reader which person, animal, place or thing we are referring to. கிளியராக சொல்லும்போது the judge. we use when there is only one such thing, ஒரே ஒரு திங்கை மட்டும் இந்த அது ஒன்று தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லும்போது the earth goes round the sun, the earth goes round the எர்த்துக்கு முன்னாடி இதே தான் வருது. we usually use the before ordinal numbers. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்டினல்ஸ்லாம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி வருதுல. அது மாதிரி ஐ லிவ் ஆன் தி தேர்டு ஃப்ளோர், தி வருது. தி தேர்ட் ஃப்ளோர் தான் ஆர்டினல் நம்பர்ஸ்க்கு முன்னாடியும் தி தான் வருது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன்ஸ் முன்னாடி த இண்டியன் ஓஷன், த அரேபியன் சி, த இண்டியன் ஓஷன், த அரேபியன் சி. இதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயும் ஆர்டிகல்ஸ் வருதுன்னா அதோட இம்பார்ட்டன்ஸாக பார்த்துங்க. ஆர்டிகல்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தி பார்க் ஹோட்டல், தி தாஜ் மஹால், names of places containing of the Republic of China, ending in pluralsல end பண்ணுறது த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ஸ், த நெதர்லாண்ட்ஸ். இதெல்லாம் ப்ளூரல்ஸ். ஐஸ்லாண்ட்ஸ், நெதர்லாண்ட்ஸில் ப்ளூரலில் எண்டிங் பண்ணும்போது தி யூஸ் பண்ணுறாங்க. சம் ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் நாட் ப்ரெசிடட் பை ஆன் ஆர்டிக்கல். சில ப்ராப்பர் நவுன் முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணல. அந்த கான்டினென்ட்ஸ் எதுக்குன்னா ஆஃப்ரிக்கா, ஆசியா. கண்ட்ரிஸ் பார்க்கும்போது பெல்ஜியம், இந்தியா, இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் கிடையாது. டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், டோக்கியோ, சென்னை. த நேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ், ரிச்சி ஸ்ட்ரீட், சில ஸ்ட்ரீட்ஸ் முன்னாடி கிடையாது. ரிச்சி ஸ்ட்ரீட், டோக்கியோ, சென்னை அந்த மாதிரி போட்டுருக்காங்க.
Some nouns can be counted and they are called countable nouns. Some nouns are counted and they are called cannot be counted. Counter nounsக்கு countable uncountable definition சொல்லிருக்காங்க. Some nouns can be counted and they are called countable nouns. Some cannot be counted. They are called uncountable nouns. We use a and are only before countable nouns மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். A leaf fell off the tree, countable. Rain, uncountable. Rain can cause flooding. Uncountable க்கு no use. We use the with uncountable nouns when it is clear to the reader. ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா டைம் ஆகிடும். த ரைஸ் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஐ வாண்ட் சம் ஆப்பிள்ஸ், ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ். சம் ஆப்பிள்ஸ், சம் பேப்பர்ஸ், சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் ஆர்டிகல்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர்டிகல்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க கிராமர் பாயிண்டில். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் அடுத்தது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் பார்த்துடலாம். தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டூ வேர்ட் ஆர் எ 3 வேர்ட் காம்பினேஷன்ஸ் தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். அக்கார்டிங் டு அலாங் வித் சச்சஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு அலாங் வித் அட் த டைம் ஆஃப், பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு, இன்ஸ்டெட் ஆஃப், எக்ஸட்ரா மாதிரி வருது. தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஃப்ரீக்வெண்ட்லி இன் அவர் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் மேபி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரிப்போசிஷன்ஸ் அதோட மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரிப்போசிஷன் ஃப்ரேசஸ் அக்கார்டிங் டுனா அஸ் இஸ் ஸ்டேட்டட் பை ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப், இதன்படி அதிகாரத்தின் அடிப்படையில் இது மாதிரி சொல்கிறது தான் அக்கார்டிங் டு, இல்லைன்னா அஸ் இஸ் ஸ்டேட்டட் பை ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப். அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கும்போது அலாங் வித்னா அலாங் வித், டுகெதர் வித், இது மாதிரி சொல்கிறது உடன் அப்படியே இது கூட சேர்ந்து அப்படியே சொல்கிறது. பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னா ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வருது. பிகாஸ் ஆஃபும் ஆன் அக்கௌண்ட் ஆஃபும் இதை மாதிரி காரணமாக, இந்த மாதிரி நிமித்தமாக, இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுலாம் பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப். ஓவிங் டு பிகாஸ் ஆஃப்னா, ஓவிங் டு பிகாஸ் ஆஃப்னா காரணமாக சொல்கிறது. ஓவிங் டு பிகாஸ் ஆஃப்னா. இன்ஸ்டெட் ஆஃப், இன் பிளேஸ் ஆஃப், சப்ஸ்டியூட்டிங் ஃபார்னா பதிலாக, மாறாக. இன்ஸ்டெட் ஆஃப், இன் பிளேஸ் ஆஃப், சப்ஸ்டியூட், இந்த மாதிரிலாம் சொல்கிறது பதிலாக சொல்கிறது. அந்த மேட்சுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். எக்ஸப்ட் ஃபார்னா வித் எக்ஸப்ஷன் ஆஃப், வித் ரெஃபரன்ஸ் டுனா ரெஃபரிங் டு, இன்ஸ்பைட் ஆஃப்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், இருந்த போதிலும் சொல்கிறாங்க. அடிஷன் டுனா ஆடட் டு, இது வந்து கூடுதலாக இணைக்கிறது. அது மாதிரி இன் அடிஷன் டு, ஆடட் டு. இன் பிளேஸ் ஆஃப்னா அஸ் ஏ சப்ஸ்டியூட் ஃபார், அஸ் ஏ இன் பிளேஸ் ஆஃப், அஸ் ஏ சப்ஸ்டியூட் ஃபார்னா பதிலாக சேர்த்துக்கிறது. ரிகார்ட்லெஸ்னா டிஸ்ரெகார்டிங் த டிஃபிகல்ட்டி, ரிகார்ட்லெஸ் ஆஃப்னா டிஸ்ரெகார்டிங் த டிஃபிகல்ட்டி. இதுதான் அந்த மேட்ச்சு. 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. சூஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. இது மேபி இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து என்ன முக்கியமானது நல்லா பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு தி கிரவுண்டு டேஷ் எர்த் கிராவிடேஷனல் புல்னு சொல்லியிருக்காங்க. வந்து எல்லாமே பிகாஸ் ஆஃப், எல்லாமே அதுக்கு வந்து கீழே வருதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக தான் எல்லாமே பிகாஸ் ஆஃப். ஏனெனில் everything falls to the ground because of earth gravitational pull. The trial was conducted dash the procedure of law. The trial courtல வந்து என்னது accordance with the procedure of law, in accordance with. next பார்க்கும்போது next வந்து third one பார்க்கும்போது there is a temple, right? There is a temple dash my right my house னு கேட்டிருக்காங்க. in front of my house, in front of my house, in front of my house முன்னாடி இருக்கு. as a dash of his hard work he achieved the target. ஹார்ட் ஒர்க் பண்ணனால டார்கெட் கிடைத்தது ரிசல்ட். அந்த ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் தான் டார்கெட். நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் தி டேஷ் நெக்லிஜென்ஸ். ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் தி consequences of negligence, consequence of negligence. Next, children are given toys in addition, sweets on toys கூட in addition sweets கொடுக்குறாங்க. in addition, children are given toys in addition to sweets.
ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் தி அடிக்கடி கான்சிக்வன்சஸ் ஆஃப் தான் நெக்லிஜென்ஸாக தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 7th one, the parents must be informed dash any indisciplined conduct of their wards in case of the parents must be informed in case of any indiscipline வந்து ஏதாவது discipline actions பார்க்கும்போது in case தான் அதெல்லாம் நடக்கும். He did not turn up dash his busy schedule. He did not turn up due to his busy, அவங்க பிஸி ஷெடியூலில் காரணம், அதனால தான் வந்து டர்ன் அப் பண்ண முடியாது. டியூ டு ஹிஸ் பிஸி ஷெடியூல். குளோபல் வார்மிங் இஸ் டேஷ் த கிரீன் ஹவுஸ் எமிஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் எமிஷன். நெக்ஸ்ட்டு டேஷ் செவரல் வார்னிங்ஸ் he continued to swim in spite of several warnings he continued. எதிர்பாராமல் செவரல் வார்னிங்ஸ் இருந்த போதிலும் he continued to swim. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது வந்து முதல்ல கேட்டிருக்கனால வந்து ப்ரிப்போஷனல் ப்ரேசஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கனால வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மேட்சும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து தமிழ் மீனிங் பார்த்தாச்சு. இதுதான் வந்து ப்ரிப்போஷனல் ப்ரேசஸ். இந்த ப்ரிப்போஷனல் ப்ரேசஸில் இந்த சூஸ் மாதிரி இருக்கிறதுனால இது மேபி சான்சஸ் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கலாம். ப்ரிப்போசிஷன் வந்து 4th, 5th வரதுனால பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.